அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். ஒரு மலரும் நினைவு. நான் 6வது படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போது ஆசிரியர் பாடம் நடத்தினார், தமிழ் நடத்தினார். தமிழ் பாடத்தில் தமிழ் முத்தமிழ் அப்படின்னு சொன்னார். முத்தமிழ் என்னென்னா இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயற்றமிழ்னா பேச்சு வழக்கு, இசைத்தமிழ்னா பாட்டு பாடுறது, நாடகத்தமிழ்னா வசனமும் பாட்டும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே சரின்னு சொல்லி அதை குறிப்பெடுத்துக்கிட்டோம். அதுதான் அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம். இயற்றமிழ், இது இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஆனால் எனக்கு தமிழ் மேலே ஒரு பற்றுதல் உண்டு. இந்த நாடகத்தமிழ்னு சொன்னதுக்கு பாட்டும் வசனமும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாரே, பாட்டும் வசனமும் நடிப்பும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டாரே, இது எப்படி நாடகத்தமிழாகும், என்ன சொல்கிறது, இதை எப்படி புரியலையேன்னு நினச்சேன். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருந்ததுனால நாங்கள் வீட்டில் நிறைய பேர், பெரியப்பா பிள்ளை எங்கள் பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஹாலில் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்பாக்காரனும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பிச்சைக்கார பிள்ளை வந்தா, ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, 10 வயசுக்குள்ளே இருக்கும். அவளுக்கு பின்னால் பிறந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்திருந்தா. அவன் பிச்சை கேட்டா, எப்படி, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, தாயே சோறு போடுங்கன்னு கேட்டான். 2-3 தடவை கத்தினான். அவளுடைய குரல் இனிமையாக இருந்தது. சத்தமாக பாடி பாடி அந்த வயசில் அவளுடைய குரல் அவ்வளோ இனிமையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாங்க அங்கே போய் அவளை என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலுக்கு 7 படி, அதனால் மேப்படியில் உட்காந்துக்கிட்டோம். கீழே வாசல் நின்று கேட்குறான். கேட்டால் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து, இந்த அப்படி சும்மா கேட்டால் சொல்ல கொடுக்க மாட்டாங்க, ஒரு பாட்டு பாட சொன்னோம். பாட்டு பாடினா எப்படி, அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே, பாலும் வளமும் வேண்டாம் தாயே, ஒரு விடி சோறு போட்டால் போதும் தாயே பசிக்குதே, அம்மா பசிக்குதே அப்படின்னு சொல்லி 2-3 தடவை பாடினான். இந்த பாட்டு மட்டும் பாடினாக்க போட மாட்டாங்க. அதனால் என்ன செய்யணும், நீ ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு பாடுன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு எப்படியும் போடுவாங்கன்னு அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் குழந்தைய தூக்கி முதல் வாசப்படியில் வச்சுட்டு ஆடிக்கிட்டே சுற்றி சுற்றி கையை தட்டினா பாருங்க, கை தட்டுற சத்தம் அவ்வளவு இனிமையாக இருந்ததுங்க. கை தட்டுற சத்தமே அவ்வளோ இனிமையாக இருந்தது. அவளுடைய சத்தமும் இனிமையாக இருந்தது, கை தட்டுறதும் இனிமையாக இருந்தது. கையை தட்டிக்கிட்டு சுற்றி சுற்றி சொல்லண்டு அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே, பாலும் பழமும் வேண்டாம் தாயே, ஒரு பிடி சோறு போட்டால் போதும் தாயே பசிக்குதே, அம்மா பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி ஆடினாங்க. ஆடினவும் அப்போதாங்க எனக்கு புரிஞ்சுது, அவன் முதல்ல சொன்னது இயற்றமிழ், 2வது சொன்னது இசைத்தமிழ், இது இப்போ பாட்டு நடனம் நடிப்பு எல்லாம் சேர்ந்தது நாடகத்தமிழ்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது. அப்போ முத்தமிழ்னா 3 தமிழ் என்னன்னு, இந்த நாடகத்தில் 3 தமிழ் இருக்குதுன்னு அப்போ தான் புரிஞ்சுது. 3 தமிழ் முத்தமிழ்னு. அதுக்கப்புறமா அவளுக்கு பழைய சோறு எப்பவும் வீட்டில் இருக்கும், சாதம் சோறு நிறைய இருக்கும், தண்ணி ஊற்றி பழைய சோறு. நாங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளே பசிச்சாக்க அந்த பழைய சோறை போட்டு ஊறுகாய வச்சு சாப்பிட்ருவோம். அது மாதிரி பசித்த நேரம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த சோறில் ஒரு கிண்ணம் சோறு, ஏன்னா 3 பிள்ளை இல்லையா, அதுக்காக ஒரு கிண்ணம் சோறும் தண்ணியுமா கொண்டு போட்ட உடனே அவன் 2 வெங்காயம் கொடுங்க கேட்டா, வெங்காயம் மட்டும் எடுத்து கொடுத்தோம். வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டிக்கிட்டே நடந்து போயிட்டான். அந்த பிச்சைக்காரி புரிய வச்சாங்க முத்தமிழ்ங்கிறத. அவரை இப்போ மலரும் நினைவுகளாக நான் நினைக்கின்றேன். நன்றி வணக்கம். அதை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி வணக்கம்.